ஹாய், இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு நாற்றுக்கு வந்துட்டு தண்ணி விட்டுற வேலை இருந்ததுங்க. அதனால தான் பைப் செட் பண்ணிகிட்டு இருந்தேன். நாற்றுக்கிட்டேயே பைப் இல்லைங்க, கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்தது. அதனால் வந்துட்டு கிரில் வெளியாக பைப்பை வெளியில் கொண்டுட்டு போய் கனெக்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுட்ருந்தேன். நாற்று வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபான இடத்துல தாங்க வச்சுருந்தோம். மேலே வந்துட்டு ஷேட் நெட்டு, இந்தாண்ட வந்துட்டு காம்பவுண்ட் சரி, இந்தாண்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா கோழி கொஞ்சம் இருக்குங்க, எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடும் கண்டிப்பாக. அதனால் நாங்கள் வைக்கும் போதே இந்த இடத்துல தான் வச்சுருந்தோம். மெயினாக நாற்று வந்துட்டு பார்த்திங்கன்னா கறிப்பில் செடி நாற்றுங்க. கறிப்பில் செடியில் பிளாக் கலர் பழம் வரும் இல்லைங்களா, அந்த பழத்துலேருந்து விதை வந்து வெளியில் எடுத்து ஒரு நாள் வந்துட்டு நிழலில் உலர்த்தி வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் நிழலில் உலர்த்தி அதுக்கப்புறம் தாங்க செடி போட்டோம். நாற்று வந்துட்டு கீழே மண்ணிலேயே விடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வேர் வந்துட்டு ரொம்ப ஆழமாக போயிருங்க. ஸோ நம்ம பிடுங்கி எடுக்கும் போது அவ்வளோ சீக்கிரத்தில் வராது, செடி ரொம்ப வேஸ்ட் ஆகும். அப்படிங்கிறதுக்காக ஒரு படுதாவில் வந்துட்டு போட்டிருந்தாங்க. படுதா வந்துட்டு ஒரு பேக் மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எருவுக்கு பக்கத்தில் இருக்கிற எருவு கொஞ்சம் மண் கொஞ்சம் எல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தோம். மண் வந்துட்டு கொஞ்சம் நல்லா டைட்டாக இல்லாத கொஞ்சம் நல்லா லூஸாக நல்லா பொல பொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. அதுதான் ரொம்ப மெயின். அப்போ தான் நம்ம நாற்று வந்துட்டு நல்லா இருக்குங்க, பிடுங்கும் போதும் நல்லாயிருக்கும், அது முளைச்சி வரத்துக்கும் நல்லா. கறிப்பில் செடி வந்துட்டு நல்லா வளர்ந்துருச்சுங்க. நாங்களும் வயல் வந்துட்டு ஓட்டி போட்டு வச்சுருக்கோம் கறிப்பில் செடி வைக்கிற வயலை. ஸோ வந்துட்டு இன்னும் ஒரு நாளில் வச்சுருவோன்னு நினைக்கிறேன். வைக்கிறத கண்டிப்பாக வீடியோ எடுக்கணும் தாங்க நானும் நினச்சிட்ருக்கேன். இந்த கறிப்பில் செடி நம்ம நடவு பண்ணோன்னா இதோட 2வது டைமுங்க. நாங்கள் ஆல்ரெடி ஒரு டைம் கறிப்பில் செடி நடவு பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வரலைங்க. அந்த செடி வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். 2வது டைம் வைக்கலாம் அப்படிங்கும் போது சரி பழம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வீட்லேயே நாற்று விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை மாதிரி தாங்க பண்ணி பார்த்துருந்தோம். ஆனால் நினச்சே பார்க்கல, போட்ட விதை ஒன்று கூட வேஸ்ட் ஆகலைங்க. நாங்கள் எவ்வளோ விதை போட்டோமோ அவ்வளோ செடியும் முளைச்சவே வந்திருந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 500-600 செடிக்கு பக்கமாக இருந்திருக்கும். இது வந்துட்டு கண்டிப்பாக இவ்வளோ வீட்டு யூஸ்க்குன்னு நாங்கள் வைக்கலைங்க. வீட்டு யூஸ்க்குன்னு ஒரு செடி 2 செடி பக்கத்தில் இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு நாங்கள் போவோங்க, அதனால் சேல்ஸ்க்காக தான் இது எல்லாமே.